பல கோடி மக்கள் வாழும் இந்த பூமியில் ஒரு சிலருடைய சிந்தனையும் உழைப்பையும் வாழ்வில் கிடைக்கும் அபரிதமான வெற்றியும் பார்த்து மொத்த உலகமே ஆச்சரியப்பட்ட தருணங்கள் உண்டு. இதை செய்ய முடியுமா என நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அனாயசமாக செய்து மனித சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திய ஒரு முக்கிய நபரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு துறை அல்ல, பல வேறுபட்ட துறைகளில்தான் ஒரு மாஸ்டர் என நிரூபித்த உலகின் பெரும் பணக்காரர், தொழில் அதிபர் எலான் மஸ்க் பற்றித்தான் பார்க்க போகிறோம். வாருங்கள். 6, 5, 4, 3, 2, 1, 0. இன்று உலகின் முதல் பெரும் பணக்காரர் ஈலான் மஸ்க். அவரது சொத்து மதிப்பு $227 பில்லியன். இது அவரது சொந்த முயற்சியால் மற்றும் அறிவு கூர்மையால் கடந்த 25 ஆண்டுகளில் உருவாக்கியது. இப்படி அசுர வேகத்தில் பணக்காரரானது இவராகத்தான் இருக்கும். அவரது முதல் தொழில் அவரது 12வது வயதில் அவராகவே கணினி லாங்குவேஜை படித்து உருவாக்கிய பிளாஸ்டர் எனும் கம்ப்யூட்டர் கேம் ஆகும். அதை $500 விற்று அந்த வயதிலே தன்னை ஒரு சிறந்த தொழில் உரிமையாளராக மாற்றிக்கொண்டார். அவரின் அந்த ஆர்வம் மற்றும் விடாமுயற்சி அவரை இன்றைய உலகில் முதல் பணக்காரராக மாற்றியுள்ளது. அவரின் தலைமையின் கீழ் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, நியூராலிங்க், சோலார் சிட்டி, XAI ஓரிங் போன்றவை மிக பெரும் நிறுவனங்களாக உருவெடுத்திருக்கிறது. இந்த மாபெரும் வெற்றிக்கு பின் கடின உழைப்பும் வேதனைகளும் நிரம்பியிருக்கிறது. இந்த கம்பெனிகள் என்ன செய்கிறது, அவற்றின் சாதனைகள் என்ன என முதலில் பார்க்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ் ஈலன் மஸ்கின் கனவு கம்பெனி. அதன் உண்மையான நோக்கம் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்புவது, அங்கு மனிதன் வாழ்வதற்கு ஏற்ப மாற்றுவது. சந்திரனுக்கு மனிதனை அனுப்புவதே பெரும் சிரமமாக இருக்கும்போது செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்ப போகிறோம் என கூறியது நகைப்புக்கு உரியதாக தான் பார்க்கப்பட்டது. இதன் ஆரம்பமாக அவர் ரஷ்யா சென்று ஒரு ராக்கெட்டை வாங்க முயன்றபோது அவர்கள் கூறிய விலையில் மஸ்க் ஆடி போனார். இதற்கு நாமே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் என நினைத்து ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்பேஸ் எக்ஸ். தொடர்ந்து 3 முறை ராக்கெட் ஏவுதலில் தோல்வி அடைந்த ஸ்பேஸ் எக்ஸ் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியது. ஆனால் அதன் 4வது முயற்சியில் ஃபால்கன் 1 என்ற ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவியது. இந்த வெற்றி ஸ்பேஸ் எக்ஸின் பல சாதனைகளுக்கு அடித்தளமிட்டது. தொடர்ந்து நாசாவிடமிருந்து பல லட்சம் மில்லியனுக்கு கான்ட்ராக்ட் பெற்று விண்வெளிக்கு பொருள்களையும் மனிதனையும் அனுப்பும் முதல் தனியார் நிறுவனமாக புகழடைந்தது. அது மட்டுமல்ல, நாசாவால் கூட கட்டமைக்க முடியாத மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை உருவாக்குவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முன்னோடியாக உள்ளது. ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 எனும் முதல் நிலை லான்ச்சர் வெற்றிகரமாக தரையிறங்கியது மற்றும் பல முறை மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸை தவிர உலகில் வேறு யாரிடமும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் இல்லை. மேலும் அதிக வெயிட் உடைய பொருள்களையும் இந்த ராக்கெட்கள் சுமந்து செல்கின்றன. ஸ்பேஸ் எக்ஸின் கனவு திட்டங்களான விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வது, சந்திரனுக்கு மனிதனை 2025இல் அனுப்புவது, செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்பி மனிதன் வாழ்வதற்கு ஏற்ப மாற்றும் ஸ்டார்ஷிப் போன்ற திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை தவிர ஸ்டார்லிங்க் என அழைக்கப்படும் உலகளாவிய அதிவேக இன்டர்நெட் கவரேஜை வழங்க இதுவரை 3000 ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் விண்ணில் சுமார் 300 கிலோமீட்டர் முதல் 1200 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இன்னும் பல ஆயிரம் ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் விண்ணில் நிலைநிறுத்தப்பட வேண்டியுள்ளது. இதன் மூலம் உலகின் மூலை முடுக்குகளில் எல்லாம் அதிவேக இன்டர்நெட் சேவை வழங்க முடியும். சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் மூலம் தடையில்லா இன்டர்நெட் சேவை வழங்கப்பட்டிருந்தது. உக்ரைன் இராணுவம் ரஷ்யா இராணுவத்தை தடுத்து நிறுத்தியதில் ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் வழி கிடைக்கும் இன்டர்நெட் சேவையின் பங்கும் உண்டு என்பதை மறுக்க முடியாது. டெஸ்லா உலகில் அதிக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உடையது. அதன் அப்ராக்சிமேட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $635 பில்லியன் ஆகும். அதுவும் 2008இல் இந்த கம்பெனி பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளானது. அப்போதுதான் ஈலான் மஸ்க் டெஸ்லாவின் CEO ஆனார். அதன் பின் இந்த கம்பெனியின் வரலாறு மாற்றி எழுதப்பட்டது. இத்தனைக்கும் டெஸ்லா இந்த துறையில் பழம் தின்று கொட்டை போட்ட பெரிய கம்பெனிகளுடன் போட்டி போட வேண்டியிருந்தது. இந்த கம்பெனியின் முதல் மாடல் ரோட்ஸ்டர் 2008இல் சந்தைக்கு வந்தது. அதுவரை எலக்ட்ரிக் கார் எனில் ஸ்லோவாக இருக்கும், நடைமுறைக்கு ஒத்துவராது என இருந்த பொதுமக்களின் எண்ணத்தை மாற்றி அமைத்தது. இந்த வாகனத்தின் லித்தியம்
அயன் பேட்டரி ஒரு முறை சார்ஜ் செய்தால் 244 மைல்கள் வரை பயணிக்கும். ஆனால் ஒரு முழு சார்ஜுக்கு குறைந்தது 24 மணி நேரம் தேவைப்படும். இது பெரும் பின்னடைவாக கருதப்பட்டது. தொடர்ந்து 2012இல் அறிமுகப்படுத்தப்பட்ட மாடல் எஸ் டெஸ்லாவின் வரலாற்றில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றது. கார் ஆஃப் த இயர் என விருதுகளை பெற்று மக்களின் அமோக ஆதரவு கிடைத்தது. இந்த கார் 2015 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் உலகளவில் அதிகம் விற்பனையாகும் EV காராக மாறியது. அதன் பின் டெஸ்லாவின் மாடல் X3Y ஆகிய மாடல்கள் பெரும் வரவேற்பை மக்களிடம் பெற்றது. டெஸ்லாவின் கார் மாடல்களில் மிகவும் விலை உயர்ந்தது மாடல் X ஆகும். இதன் மதிப்பு சுமார் $95,000 ஆகும். டெஸ்லாவின் மிகவும் மலிவான மற்றும் அதிகம் விற்பனையான கார் மாடல் 3 ஆகும். இது $40,000 முதல் $55,000 விற்கப்படுகிறது. ஒரு காருக்கு டெஸ்லாவின் லாப வரம்பு 20% முதல் 25% வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற கார் உற்பத்தியாளர்களுக்கான லாப வரம்புகளை விட இது மிக அதிகம். அவர்களின் லாபம் பொதுவாக 10% முதல் 15% வரை தான் இருக்கும். டெஸ்லாவின் மார்க்கெட் கேபிட்டல் 2021 முடிவில் 1.01 ட்ரில்லியன் ஆகும். இது அடுத்த பெரிய 10 கம்பெனிகளின் மார்க்கெட் கேபிட்டலை கூட்டினால்தான் இந்த தொகை வருகிறது. 2024 முதல் குவார்ட்டரில் மட்டும் இதன் மார்க்கெட் கேபிட்டல் $566 பில்லியன் ஆகும். இதன் அடுத்து வரும் கம்பெனிகளின் மார்க்கெட் வேல்யூவை பாருங்கள். பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். எப்படி டெஸ்லாவால் இப்படி குறுகிய காலத்தில் பெரிய மார்க்கெட் கேபிட்டலை பிடிக்க முடிந்தது? பல ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கும் மற்ற பிராண்டுகளால் ஏன் செய்ய முடியவில்லை? காரணம் 1. மற்ற கார் உற்பத்தியாளர்கள் விளம்பரத்திற்காக பெரும் பணத்தை செலவழித்தாலும் டெஸ்லா விளம்பரத்திற்காக ஒரு பைசா கூட செலவிடுவதில்லை. டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரி ஏலோன் மஸ்கின் பெரும் புகழ் காரணமாக விளம்பரத்திற்காக ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டியதில்லை. அவர் ஒரு ட்வீட் செய்தால் போதும். 2. டெஸ்லா தனது தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்கிறது. இதனால் எந்த 3ஆம் நபர் அல்லது இடைத்தரகர்கள் தேவையில்லை. டெஸ்லாவின் தயாரிப்புகளை வாங்க மக்கள் இணையதளம் அல்லது நிறுவனத்தின் ஷோரூம்களுக்கு செல்ல வேண்டும். இதனால் செலவுகளை குறைக்க முடியும். 3. முன்பு கார் பேட்டரிகளின் விலை மிக அதிகமாக இருந்ததால் மின்சார கார்களை தயாரிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. எனவே டெஸ்லா தனது கார்களின் பேட்டரிகளை தயாரிப்பதற்காக கிகா ஃபேக்டரிஸ் எனும் மாபெரும் தொழிற்சாலைகளை நிறுவி அதன் உற்பத்தி செலவை குறைத்துள்ளது. இப்படி டெஸ்லா காருடன் பேட்டரிகளையும் சேர்த்து விற்பதால் அதன் லாபம் அதிகரிக்கிறது. 4. டெஸ்லாவின் கார்கள் பலமுறை சேஃப்டி ஸ்டாண்டர்டுகளுக்காக 5 ஸ்டார் ரேட்டிங் பெற்றவை. இதனால் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகம். 5. ரெகுலேட்டரி கிரெடிட்ஸ், அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாகனங்களை தயாரிப்பதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய சான்றிதழ்கள் ஆகும். டெஸ்லா தொடங்கிய காலத்திலிருந்தே எலக்ட்ரிக் பேட்டரிகளை பயன்படுத்துவதால் அவர்கள் இந்த துறையில் முதன்மை ஆனவர்களாகவும் பெரியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களிடம் ஏராளமான ரெகுலேட்டரி கிரெடிட்ஸ் இருக்கிறது. பெட்ரோல் டீசல் கார்களை உற்பத்தி செய்யும் மற்ற வாகன உற்பத்தியாளர்கள் இந்த ரெகுலேட்டரி கிரெடிட்ஸை டெஸ்லாவிடம் இருந்து வாங்கும் நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். இதன் மூலம் மட்டுமே டெஸ்லாவிற்கு வருடத்திற்கு சுமார் $2 பில்லியன் வருமானம் வருகிறது. டெஸ்லாவின் இந்த அசுர வளர்ச்சியில் எலன் மஸ்கின் பங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து நியூராலிங்க். மனித மூளையில் சுமார் 86 பில்லியன் நியூரான்கள் உள்ளன. நரம்பு செல்கள் சினாப்சஸ் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு முறையும் நாம் நகர்த்த, உணர அல்லது சிந்திக்க விரும்பும் போது ஒரு சிறிய மின் தூண்டுதல் மூளையில் உருவாக்கப்பட்டு அந்த மின் தூண்டுதல் ஒரு நியூரானில் இருந்து மற்றொன்றுக்கு நம்ப முடியாத அளவிற்கு விரைவாக அனுப்பப்படுகிறது. விஞ்ஞானிகள் அந்த மின் தூண்டுதல் அல்லது சமிக்ஞைகளில் சிலவற்றை கண்டறியக்கூடிய சாதனங்களை உருவாக்கியுள்ளனர். ஒரு நாணயத்தின் அளவுள்ள நியூராலிங்கின் சாதனம் மண்டை ஓட்டில் பொருத்தப்படுகிறது. அதன் நுண்ணிய கம்பிகள் மூளை நியூரானின் செயல்பாட்டை படிக்கவும் அவைகளை வயர்லெஸ் சிக்னலாக திருப்பி அனுப்பவும் முடியும். இதன் மூலம் அல்சைமர், பார்கின்சன், கால் கை வலிப்பு மற்றும் முதுகெலும்பு காயங்கள், கண் பார்வை இழப்பு போன்றவை குணப்படுத்த முடியும் என நம்பப்படுகிறது. நீண்ட கால இலக்குகளில் மனித அறிவாற்றல் மற்றும் அதன் திறன்களை அதிகரிப்பது மனிதர்கள் கணினிகள் மற்றும் பிற டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது. அதாவது மூளை நினைப்பதை கணினியில் கொண்டு வர முடியும். நீங்கள் மவுஸ் பாயிண்டரை இந்த இடத்திற்கு நகர்த்த வேண்டும் என நினைத்தாலே போதும்.
நியூரலிங்க் சிப்பின் துணையுடன் அது நகர்த்தப்படும். நியூரலிங்க் மூளை சிப் பொருத்தப்பட்ட முதல் மனித நோயாளி முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும் அவர்களின் எண்ணங்களை பயன்படுத்தி கணினியின் மவுஸ் மூவ்மெண்ட்டை கட்டுப்படுத்த முடிகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிப்பை மனித மூளையில் பொருத்துவது ஒரு ரோபோ என்பது ஆச்சரியமான உண்மை. அடுத்ததாக XAI. மனிதர்கள் இனி வேலை செய்ய தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவு இருக்கும் ஒரு உலகத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? நமக்காக அனைத்தையும் ரோபாட்ஸ் செய்ய போகிறது. அதை செய்யத்தான் ஈலான் மஸ்க் XAI என்ற புதிய செயற்கை நுண்ணறிவு கம்பெனியை 2023 உருவாக்கியுள்ளார். XAI ஆல் உருவாக்கப்பட்ட முதல் குறிப்பிடத்தக்க AI அமைப்புகளில் கிராக்ஸ் ஒன்றாகும். இதன் பயன்களை பார்க்கலாம். 1. மருத்துவ பதிவுகள் மற்றும் சோதனை முடிவுகள் உட்பட நோயாளியின் தரவை பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் சிறந்த சிகிச்சை பரிந்துரைகளை நோயாளிகளுக்கு வழங்க முடியும். 2. ஷேர் மார்க்கெட் போக்குகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எதிர்கால நகர்வுகளை கணித்து முதலீட்டு உத்திகளையும் ஆலோசனைகளையும் தருகிறது. 3. செல்ஃப் டிரைவிங் கார்களில் மற்றும் தொழிற்சாலைகளில் வேலை செய்ய ரோபோட்களை பயன்படுத்த முடியும். 4. மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியராகவும் மேலும் அவர்களின் திறமைக்கு ஏற்ப தகுந்த கல்வியையும் பரிந்துரைக்கிறது. அடுத்ததாக போரிங் கம்பெனி பூமிக்கடியில் சுரங்கப்பாதைகள் உருவாக்கி அங்கு போக்குவரத்துக்கு பாதையை உருவாக்குவதே இந்த கம்பெனியின் நோக்கம். இந்த பாதையில் வாகனங்கள் மணிக்கு 120 மைல்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வேகத்தில் பயணிக்க முடியும். மேலும் இந்த சுரங்கப்பாதையில் ஹைப்பர்லூப் டியூப் ரயில்களை பயன்படுத்தி 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். இதன் மூலம் போக்குவரத்துக்கு நெரிசலை தவிர்த்து அதிவேகத்தில் இலக்கை அடைய முடியும். அடுத்ததாக ட்விட்டர் ஏப்ரல் 2022 தொடக்கத்தில் எலோன் மஸ்க் ட்விட்டரில் 9.2% பங்குகளை வாங்கியதாக வெளிப்படுத்தினார். அது அவரை ட்விட்டரின் மிகப்பெரிய தனிப்பட்ட பங்குதாரராக்கியது. ஆரம்பத்தில் ட்விட்டரின் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை கடுமையாக விமர்சிப்பவராக மஸ்க் இருந்ததால் அவரின் இந்த நடவடிக்கை பலரை ஆச்சரியப்படுத்தியது. ட்விட்டரின் அதிக பங்குகளை வாங்கியதைத் தொடர்ந்து ட்விட்டரின் போர்ட் ஆஃப் டைரக்டர் குழுவில் அவருக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொண்ட அவர் பின்னர் மறுத்துவிட்டார். அதைத் தொடர்ந்து ட்விட்டரை சுதந்திரமான பேச்சுக்கான தளமாக மாற்ற விரும்புவதாகவும் ஆதலால் அதை $44 பில்லியன் வாங்க இருப்பதாகவும் தெரிவித்தார். ட்விட்டரின் போர்ட் ஆஃப் டைரக்டர் குழு ஆரம்பத்தில் இதை கடுமையாக எதிர்த்தது. பின்னர் ஏப்ரல் 25, 2022 அதை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது. ஆனால் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பிறகு மஸ்க் ட்விட்டரில் போலி அல்லது ஸ்பேம் கணக்குகளின் எண்ணிக்கை குறித்து கவலைகளை வெளிப்படுத்தத் தொடங்கினார். ஜூலை 2022 ஸ்பேம் கணக்குகள் குறித்த போதுமான தகவல்களை ட்விட்டர் வழங்கவில்லை என்று கூறி கையகப்படுத்தல் ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக அறிவித்தார். அதே நேரம் ட்விட்டர் வாரியம் இதை ஏற்கவில்லை. மேலும் மஸ்கின் கவலைகள் ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்குவதற்கான சாக்குப்போக்கு என்று வாதிட்டு ஒப்பந்தத்தை முடிக்க அவரை கட்டாயப்படுத்துமாறு டெலாவேர் கோர்ட் ஆஃப் சான்சரியில் வழக்கு தொடர்ந்தது. ஆனால் கோர்ட் விசாரணை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு மஸ்க் தனது நிலைப்பாட்டை மாற்றி அசல் விதிமுறைகளின்படி ட்விட்டரை கையகப்படுத்துதலை தொடர ஒப்புக்கொண்டார். அக்டோபர் 27, 2022 அன்று மஸ்க் அதிகாரப்பூர்வமாக ட்விட்டரை கையகப்படுத்தினார். உடனடியாக இயக்குனர் குழுவை கலைப்பது, உயர் அதிகாரிகளை நீக்குவது, பெருமளவிலான பணி நீக்கங்கள், கட்டணச் சந்தா உள்ளிட்ட பல முக்கிய மாற்றங்களை செய்தார். மேலும் ட்விட்டரின் பெயரை X என மாற்றினார். மேற்குறிப்பிட்ட கம்பெனிகள் அனைத்தும் எலன் மஸ்கின் தலைமையின் கீழ் இயங்குபவை. இந்த கம்பெனிகள் அனைத்தும் அதன் துறைகளில் முதலிடத்தில் இருப்பவை. இதன் திறமையான செயல்பாட்டுக்கு எலன் மஸ்கம் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. உதாரணமாக டெஸ்லாவின் மாடல் 3 தயாரிப்பின் போது அவர் தொழிற்சாலை தரையில் தூங்கி தனது ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டார். மேலும் மின்சார கார்கள், ராக்கெட்டுகள் அல்லது நியூரோலிங்க் இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த துறைகளில் நிபுணத்துவம் மட்டுமல்ல, புதுமையாக செய்ய வேண்டும் என வெறியுடன் இருப்பவர்களுடன் தான் அவர் இணைந்து செயல்படுகிறார். மஸ்கிடம் வேலை செய்ய முதல் தரமான கல்லூரி பட்டம் தேவையில்லை. நீங்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த திறமைசாலியாக இருந்தால் போதும். எலன் மஸ்கின் பல முடிவுகள் விபரீதமாக இருந்தாலும் அவை நடைமுறையில் நல்ல பலனை தான் தருகிறது. எலோன் மஸ்க் 1971 ஆண்டு ஜூன் 28 தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்வால், பிரிட்டோரியாவில் பிறந்தவர். அவரது தந்தை எரோல் மஸ்க் பல தொழில்களை செய்தார்.
அவரது தாயார் மே மஸ்க் மாடல் மற்றும் உணவியல் நிபுணர். குடும்பத்தில் எலன் மஸ்க் தான் மூத்தவர். அவருடன் அவரது சகோதரர் கிம்பல் மஸ்க் இன்று தொழிலதிபர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலராக உள்ளார். அவரது சகோதரி டோஸ்கா மஸ்க் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனராக உள்ளார். எலோனுக்கு 10 வயதாக இருந்தபோது அவரது பெற்றோர் விவாகரத்து செய்தனர். அதன் பிறகு எலோன் தனது தந்தையுடன் வாழத் தொடங்கினார். தென்னாப்பிரிக்காவில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். உலகின் பெரும் பணக்காரராக திகழும் எலன் மஸ்கன் முதல் தொழில் 12 வயதில் தொடங்கியது. அவராகவே கணினி தொழில்நுட்பத்தை படித்து உருவாக்கிய பிளாஸ்டர் எனும் கேம் சாஃப்ட்வேர் $500 விற்பனையானது. எலோனுக்கு உயர்கல்விக்காக 1988 கனேடிய பாஸ்போர்ட் கிடைத்தது. அதன் பிறகு அவர் தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளியேறி ஒன்டாரியோவின் கிங்ஸ்டனில் உள்ள குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பை தொடங்கினார். பின்பு 1992 பிலடெல்பியாவில் உள்ள பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திற்கு மாற்றப்பட்டார். இங்கே அவர் 1997 இயற்பியல் மற்றும் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். அதன் பின் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்கான அனுமதி பெற்றார். ஆனால் அதை தொடராமல் 2 நாட்களுக்கு பிறகு வெளியேறினார். பின்பு தனது சகோதரருடன் இணைந்து 1995 Zip2 என்ற நிறுவனத்தை உருவாக்கினார். Zip2 மூலம் உள்ளூர் வணிக ஸ்தலங்களை பார்க்கவும் அவர்களின் முகவரிகளை கண்டறியவும் மற்றும் பயண திசைகளை பெறவும் முடியும். அந்த நேரத்தில் இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக இருந்தது. இது தற்போதைய கூகுள் மேப் போல செயல்பட்டது. 1999 Zip2 ஆனது காம்பேக்கால் $307 மில்லியன் வாங்கப்பட்டது. எலோன் தனது பங்காக $22 மில்லியன் எடுத்துக்கொண்டார். பின்னர் எக்ஸ்காம் என்ற ஆன்லைன் நிதி சேவை நிறுவனத்தை நிறுவினார். அப்போதைய காலத்தில் இது ஒரு புரட்சிகரமான முயற்சியாகும். பின்னர் பேபாலாக பெயர் மாறியது. இதன் மூலம் ஆன்லைனில் பணம் பரிமாற்றம் செய்ய முடியும். 2002 பேபால் நிறுவனத்தை ஈபே $1.5 பில்லியன் வாங்கியது. எலான் மஸ்கின் பங்காக $180 மில்லியன் கிடைத்தது. இதில் $100 மில்லியன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலும் 70 மில்லியன் டெஸ்லா நிறுவனத்திலும் மீதமுள்ள $10 மில்லியன் சோலார் சிட்டி என்ற நிறுவனத்திலும் முதலீடு செய்தார். இதன் பின் நடந்ததுதான் நாம் ஆரம்பத்தில் பார்த்தது. சரி, அவர் எப்படி ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்? உலகின் பணக்காரர்களில் ஒருவராக எப்படி மாறினார்? 2008 டெஸ்லா நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த நேரம். ஸ்பேஸ் எக்ஸின் ராக்கெட்கள் இலக்கை அடைய முடியாமல் நொறுங்கிக் கொண்டிருந்த நேரம். ஆனால் இந்த தோல்விகளும் சவால்களும் எலன் மஸ்கை விரக்தியில் தள்ளவில்லை. அவரை உத்வேகத்துடன் வெற்றியை நோக்கி முன்னோக்கி தள்ளியது. எலக்ட்ரிக் கார்கள் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். பல பலம் வாய்ந்த பிரபல கார் கம்பெனிகள் எலக்ட்ரிக் கார் தொழில்நுட்பத்தை அறிவதில் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் புதுமையான மற்றும் புத்திசாலித்தனமான தொழில்நுட்பத்தின் மூலம் முதல் இடத்தை அடைந்தனர். மட்டுமல்ல, சில ஆண்டுகளில் மற்ற எல்லா பிரபல கார் நிறுவனங்களையும் முந்தியது. அதேபோல் ஸ்பேஸ் எக்ஸுக்கு முதல் 3 ஏவுதல்கள் தொடர்ந்து தோல்வியடைந்தன. 4வது ஏவுதலை செய்வதற்கு போதுமான அளவு ராக்கெட்டின் பாகங்களையோ அல்லது அதற்கு தேவையான பணத்தையோ சேகரிக்க முடியவில்லை. விடாமுயற்சிகளுக்கு பிறகு எலோனின் கனவுகள் உண்மையாக தொடங்கியது. 4வது ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் விண்ணில் பல சாதனைகளை செய்தது. விரைவில் ஸ்பேஸ் எக்ஸ் நாசாவின் விண்வெளி வீரர்கள் மற்றும் பொருட்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பும் பணிகளை வெற்றிகரமாக செய்தது. மேலும் மனிதர்களை சுற்றுலாவுக்காக விண்வெளிக்கு கூட்டி செல்லும் முதல் தனியார் விண்வெளி விமானத்தை கட்டமைக்க தொடங்கியது. இது எலோன் மஸ்கின் விடாமுயற்சிக்கும் தோல்வியின் விளிம்பிலிருந்து வெற்றிக்கு மாறும் உத்வேகத்துக்கும் ஒரு சான்று. 2. ஒரு தொழிலில் அவரின் ஈடுபாடும் அதன் நுணுக்கத்தை விரைவில் கற்றுக்கொள்ளுதலும். அவர் ரஷ்யாவுக்கு ராக்கெட் வாங்க சென்றிருந்த போது அரசாங்கங்கள் ராக்கெட்டுகள் தயாரிக்க எப்படி அதிகமான பணத்தை செலவிடுகிறது என அறிந்து கொண்டார். அவர் ரஷ்யாவில் இருந்து வீட்டிற்கு செல்லும் விமானத்தில் ஒரு ராக்கெட்டை உருவாக்க தேவையான ஒவ்வொரு கூறுகளையும் பட்டியலிட்டார். பின்னர் அதன் ஒவ்வொரு கூறுகளையும் உருவாக்க எவ்வளவு ரூபாய் ஆகும் என கணக்கிட்டார். இறுதியில் அவர் கண்டுபிடித்தது என்னவென்றால், இந்த ராக்கெட் பாகங்களுக்கு அவர்கள் மேற்கோள் காட்டிய விலை மிக மிக அதிகமானது என, இடைத்தரகர்களுக்கு அதிகமான அளவு பணம் செலவு செய்யப்படுகிறது என்பது அவர் கண்டறிந்தது. இடைத்தரகர்கள் இல்லாமல் சொந்தமாக ராக்கெட்டின் முக்கிய கூறுகளை உருவாக்க முயற்சி செய்தார். இறுதியில் அனுபவம் வாய்ந்த அவர்களை விட
குறைவான விலையில் அவரால் ராக்கெட்டை உருவாக்க முடிந்தது. அவரது குழு ஸ்பேஸ் எக்ஸிற்கான ராக்கெட் பாகங்களில் 70%. அவர்களே தயாரித்து பல மில்லியன் டாலர்களை சேமிக்க முடிகிறது. எலன் எதையாவது உருவாக்க மிகவும் திறமையான வழியை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு இது. 3. எப்போதும் அவசரம். இது எலோனுக்காக வேலை செய்யும் தொழிலாளிகளை நம்ப முடியாத அளவிற்கு மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறது. அவர் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பார். பின்னர் அவர் 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என அவர்களுக்கு சொல்வார். எல்லோரும் வாயடைத்து போவார்கள். இது நடைமுறை சாத்தியமற்றது என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அது சாத்தியமாக வேண்டும் என்று அவர் கூறுவார். பின்னர் எல்லோரும் அதை மிகுந்த கடினத்துடன் அதிக நேரம் உழைத்து அதை செய்து முடிக்கிறார்கள். 4. திறமையானவர்களை ஊக்குவிப்பது. அதாவது ஏலன் மஸ்கின் இலட்சியவாதம் மற்றும் எதிர்காலத்திற்கான பார்வை பல திறமையவர்களை மற்றும் ஒத்த எண்ணம் உடையவர்களை ஈர்த்து விடுகிறது. அவர்களின் கடுமையான உழைப்பால் ஏலோனின் கனவுகள் நனவாக்கப்படுகிறது. இப்படித்தான் எலக்ட்ரிக் காரின் உன்னதம் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதனை அனுப்பும் எண்ணங்கள் சாத்தியமாகிறது. எலோன் மஸ்க் கடினமான முடிவுகளை எடுக்க தயங்காதவர். அவரால் வேலை இழந்தவர்கள் பல ஆயிரம் பேர் தகுதியில்லாதவர்கள் என அவர் நினைத்தால் அவர் யாரையும் வேலையில் நீடிக்க விடுவதில்லை. தொழிலாளிகள் தொடர்ந்து பல மணி நேரம் உழைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார். வாரத்திற்கு 40 மணி நேர உழைப்பால் எந்த சாதனைகளும் செய்ய முடியாது என்பது அவர் கருத்து. அவர் வாரத்துக்கு 80 முதல் 100 மணி நேரம் உழைப்பது போல் அவரது தொழிலாளிகளும் உழைக்க வேண்டும் என நினைப்பவர். ஊழியர்களுக்கு அனுப்பிய ஒரு மெமோவில் சரியான நேரத்தில் ஸ்வைப்பின் செய்யாதவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று கூறினார். டெஸ்லாவை உருவாக்கியவர்கள் மற்றும் டெஸ்லாவின் பல சிஇஓக்களை அவர் பணி நீக்கம் செய்துள்ளார் என்பது ஆச்சரியமான உண்மை. செவ்வாய் கிரகத்தில் மனித இருப்பை நிறுவுவது நமது மனித இனத்தின் நீண்டகால உயிர் வாழ்விற்கு அவசியம் என்று மஸ்க் நம்புகிறார். பூமியில் உள்ள உயிர்கள் சிறுகோள் தாக்கங்கள், சூப்பர் எரிமலைகள் அல்லது அணுசக்தி போர் போன்ற பேரழிவு நிகழ்வுகளால் பாதிக்கப்படக்கூடியவை. எனவே செவ்வாய் கிரகத்தை காலனித்துவப்படுத்துவதன் மூலம் மனிதகுலம் ஒரு பேக்கப் இருப்பிடத்தை கொண்டிருக்கும். இது மனித அழிவின் அபாயத்தை குறைக்கும். அதேபோல் மின்சார வாகனங்கள் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் காலநிலை மாற்றம் மற்றும் காற்று மாசுபாட்டிற்கு பங்களிக்கும் துகள்களை வெளியிடுவதில்லை. இதன் மூலம் பூமியின் நலன் பாதுகாக்கப்படும். காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட முடியும் என்பது அவர் நம்பிக்கை. எலோன் மஸ்க் தன்னிடம் அபரிமிதமான செல்வம் இருந்த போதிலும் ஒப்பீட்டளவில் சிக்கனமான வாழ்க்கை முறையை வாழ்வதற்காக அறியப்படுகிறார். ஆடம்பர வீடுகள் அல்லது படகுகள் உட்பட லக்ஸரி உடைமைகள் தன்னிடம் இல்லை என்று அவர் பகிரங்கமாக கூறியுள்ளார். 2020ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் பல மில்லியன் டாலர் சொத்துக்கள் உட்பட தனது பெரும்பாலான ரியல் எஸ்டேட் பங்குகளை விற்றார். அவர் ஒரு ட்வீட்டில் கிட்டத்தட்ட அனைத்து உடைமைகளையும் விற்பதாகவும் அவரிடம் சொந்தமாக வீடு கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது வீடுகளை விற்ற பிறகு அவர் டெக்சாஸில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸின் தலைமையகத்திற்கு அருகில் ஒரு சிறிய ஆயத்த வீட்டில் வசித்தார். அதன் விலை சுமார் $50,000 ஆகும். ஈலான் மஸ்க் 3 முறை திருமணம் செய்துள்ளார். அதில் ஒருவரை 2 முறை திருமணம் செய்துள்ளார். இவருக்கு 11 பிள்ளைகள் உள்ளது. இவரின் ஒரு குழந்தையின் பெயர் XAEAC ஆகும். அவர் ஒரு ட்வீட்ல இப்படி கூறியிருந்தார்: உலக மக்கள் தொகை குறைவதால் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்று.